ஹே காய்ஸ், இன்னைக்கு சைட் ஸ்லிட் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது அந்த ஸ்லிட் பாயிண்ட் கிட்ட பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே கீழே வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஹெம்லைன் கிட்ட பேக் ஸ்டிச் போடாமல் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல வந்து டபுள் ஸ்டிச் போடுறது, எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போடுறது எல்லாமே அந்த ஸ்லிட் பாயிண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஹெம்லைன் சைடை மேலே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும் இல்லையா, அந்த சீமை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி அங்கேருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. பேக் ஸ்டிச் போட்டே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஸ்லிட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லிட் பாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி திருப்பி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி இன்னொரு சைடும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணும்போது கீழே இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் கீழே இருக்க கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபோல்ட் ஆகிக்காது. ஹெம்லைன் கிட்ட நம்ம பேக் ஸ்டிச்சஸ் போடாததுனால அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக பிரிஞ்சிரும். கையால் பிரித்தாலே பிரிஞ்சிரும். ஆனால் கேர்ஃபுல்லாக கட்டர் வச்சே கட் பண்ணுங்கள். ஸ்லிட் பாயிண்ட் கிட்ட நம்ம பேக் ஸ்டிச் போட்டிருக்கிறதுனால அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் வந்து பிரியாது. அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுட்டு எட்ஜில் டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.